படம் சூப்பராக இருக்குண்ணா, வந்து பார்க்கலாம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்குது. புதுசான ஸ்டோரி, புதுசான ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது படம், அதுக்குன்னே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகும், பட் குழந்தைங்க மட்டும் தவிர்த்தலாம், யங்ஸ்டர்ஸுமே பார்க்கலாம். நல்லாயிருக்கு படம், காமெடியாக இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். கதை கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போனாலுமே கதை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே போல் எமோஷனலாக அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க, அதுக்கே வந்து படம் பார்க்கலாம். வந்து புரியல. படம் இந்த 2 மணி நேரமே படம் என்டர்டெயின்மெண்ட்டாக, காமெடியாக, ஒரு எமோஷனலாக, ஆக்ஷனாக எல்லாமே சூப்பராக இருக்குது படம். ஒருவருக்கு வீடியோ கணேஷ் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு வேறு மாசினா வேறு இருக்குது, நல்லாயிருக்கு படம். கடைசியாக கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருந்துச்சு, அது வந்து பார்ட் 2ல் வச்சு இது பண்ணிட்டாங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன மெசேஜ் எப்பவும் போல தான். இப்போ ஓகே இல்லைண்ணா, நான் கடவுள் எப்படி பறிச்சிருக்காரு அதுபடி தானே இது, அந்த ஜீனுக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த ஆகணும். பார்க்கலாம் ப்ரோ, சின்ன பசங்கள்லாம் பெரியவங்க அதிகம் பார்க்கலாம், ஏன்னா அது பார்க்க வேண்டிய படம் அது. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. இந்த இல்லை போரிங்லாம் கிடையாது, ஜாலியாக இருக்குது படம். மெசேஜ் என்னென்னா, இப்போது நம்ம உடம்புல வந்து ஒரு ஜீன் தான், ஒரு சோல், அதாவது ஒரு ஆவி தான் இருக்கும். 2 ஆவி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே மாறும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம் காலையில் நீங்களே நினச்சிப்பாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வீங்க ப்ரோ, நைட் ஃபுல்லாக வேலை செய்வீங்க, காலையில் நினச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா, அதே மாதிரி தான் ஜீனுக்கு ஏற்ற மாதிரி வேலை மாறும், வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ. பாட்டு வந்தால் கூட பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோ நல்லா இருக்குது ப்ரோ. கொடுத்துருக்காங்க ப்ரோ, டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, தரமாக இருந்துச்சு. அதான் ப்ரோ, அது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் நான் இதுவாக இருந்துச்சு ப்ரோ. பொண்ணுலேருந்து பையனாக மாறுறது, டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ப்ரோ செம்மையாக இருந்துச்சு. மியூசிக்கை ஓட்டுருங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பிஜிஎம்மு அதுதான் ப்ரோ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. காமெடி வரத்தான் இருந்துச்சு ப்ரோ, ஸ்டார்டிங்கில் காமெடியாக தான் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக போச்சு. அப்படியே எமோஷனு, ஃபீலிங்ஸ் அப்படியே டீப்பாக உள்ளே கொண்டு போனாங்க. லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஹீரோயின் கூட சேராமல் போனது தான் ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ. ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. டபுள் ஆக்குபேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனப்போ கான்செப்ட் ரீதியாக சேம் தானே, பழைய கான்செப்ட் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் கொடுத்தது. ஆனால் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீல் கொடுத்துரும் பார்த்தீங்களா, வரும்போதே தெரியும், எனக்கு ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஒரு படம் பார்த்துட்டு வர்றதில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் நல்லா கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் டைம்லலாம் எனக்குலாம் வந்துட்டு ஹீரோ தயவுசெய்து ஹீரோவை கொண்டு வந்துருக்கடா, செகண்ட் ஹாஃப் விட்டுறாதீங்கடா ப்ளீஸ்லாம் அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு இருந்தது. காமெடி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அது ஒரு விஷயம். ஏன்னா காமெடி ஒர்க் அவுட் இல்லைன்னா படம் டோட்டலாக அவுட். ஸோ அந்த காமெடி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. விடிவி கணேஷ் சாரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்ட்னே சொல்லலாம் அந்த படம். ஏன்னா அந்த அளவுக்கு டைமிங்க்கு காமெடி கொடுத்துருந்தாங்க. டபுள் மீனிங்கான காமெடிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, சிரிக்கிற மாதிரி இருந்தது. இன்டர்வலுக்கு மாதிரிலாம் நாங்களாம் விழுந்து சிரித்தோம். செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் எனக்குலாம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப, ஏன்னா நம்ம கூட ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்து திடீர்னு அவங்க இல்லைன்னா நம்மளுக்குள்ளே என்ன ஃபீல் வரும், அந்த ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேன் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். சாட்டர்டே சண்டே லீவுக்கு என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக ஒரு ஃபீல் அவுட் மூவி பார்க்கலாம். ஏன்னா லவ் இருக்குது, காமெடி இருக்குது, ஆக்ஷன் சில விஷயங்கள் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் என்னென்னா, இது ஒரு ஆவியாவோ பூதமாவோ அப்படி காட்டல. இந்த இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளத்தை ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்ல படம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம்னு சொல்லலாம். டபுள் ஆக்குபென்சி ஒரு நல்ல படம், ஜாலியாக போச்சு. எந்த விதமான லாஜிக்கும் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணக்கூடிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக போச்சு. பட் எங்கேயும் போர் அடிக்கல, லேக்னு சொல்கிற அளவுக்கு எந்த சீனுமே இல்லை. ஓரளவு ஒரு என்டர்டைனிங்கான படம், நல்லா இருந்தது படம். ஃபஸ்ட் ஆஃப் செம்ம காமெடியாக, அதே நேரத்தில் ஸ்டோரி ஓரியன்டாகவே போச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷனலாக போனாலுமே அங்கங்கே விடிவி கணேஷ் வர இடங்கள் எல்லாமே பிளாஸ்ட் தான். ஸோ படம் முழுக்கவே உங்களுக்கு அந்த காமெடி இருந்துகிட்டே இருக்கும்.
அதாவது படமாக பார்க்குறப்ப அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கான்செப்டை முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஸோ அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. மோர் ஓவர் இந்த பையன் பொண்ணுன்னு வரும்போது நிறைய டவுட்ஸ் வரும். பட் அந்த டவுட்ஸுக்கான கேள்வியும் அங்கேயே வச்சு அதுக்கான பதிலுமே படத்தில் வச்சனால அது பெருசாக நம்மளை பாதிக்கல. படமாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எந்த விதமான டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2-2.25 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். எந்த கருத்தும் சொல்லலை. ஸோ ஜாலியாக ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ கப்புள்ஸாவோ வந்து பார்க்கணும்னு நினச்சா வரலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவல் படம். ஸோ இந்த மாதிரி படம் வந்து நானே எதிர்பார்க்கல. நிறைய படம் வந்திருக்கும் இதே பேஸ் பண்ணி, ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் மெயினாக வந்துன்னா ஜெனட்டிக் பேஸ் பண்ணி ட்விங்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்விங்ஸ்னால் 2 கேரக்டர் பார்ப்போம், ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரே கேரக்டர் 2 பேர் வந்துடுவாங்க. காலைல 6 மணிலேருந்து நைட்டு சாயங்காலம் 6 மணி வரையும் கேர்ளாக இருப்பாங்க. நைட்டு 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரையும் பாயாக இருப்பாங்க. ஸோ அதுதான் கதை. ரியாலிட்டிக்காக பார்த்தா அது லாஜிக் கிடைக்கும், பட் படமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமியோவாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், போரிங்கே அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவல் ரெஸ்பான்ஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை எவனாவது குறை சொன்னான்னா அவ்வளோதான். சார் எதுக்காக வரணும்னா படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்க வரணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எதுவும் கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் யாராவது எதிர்பார்த்து வந்தாங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது, அதில் நடித்தவங்க போர்ஷன் எப்படி இருக்குது, அதை வேணால் பார்த்து கற்றுக்கலாம். ஃபேமிலியோடு வரணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வரலாம், லவ்வர்ஸாக வரலாம், இந்த மாதிரி வரலாம். ஆனால் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் முடியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய லவ் சீனு, ரொமான்ஸ் சீனு, அந்த ரொமான்ஸ் சீன் சாங்கே ஒரு சாங் வருது, கிஸ் சீன்லாம் நிறையா வருது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். மியூசிக் வேறு லெவல் சார். மியூசிக்கு சாங்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. அந்தளவுக்கு ஒர்த்ஃபுல்லான படம். ஸ்டார் ரேட்டிங்னா 10க்கு 10 கொடுப்பேன். படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவனாவது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். மொக்கையாக இருக்கிற படத்துக்கு எவனோ சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். எவனாவது இந்த படத்தை குறை சொன்னீங்க கள்ளத்துக்கே அடிச்சிருவேணும்.